ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா அகோரிகளை பத்தி தான். அகோரிகள்ன்றது யாரு, அவர்களின் சக்தி என்ன, அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன? அகோரிகள் என்றாலே நம்மில் பலருக்கு பல வகையான கருத்துகள் உண்டு. புத்தகங்கள், ஊடகங்கள், இணையம், செவிவழி, செய்தி என பல வகைகளில் அவர்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். சில நேரங்களில் அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளும் வருவதுண்டு. உண்மையில் யார் இந்த அகோரிகள்? இதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. உடலில் ஆடைகள் இல்லாமல் நீண்ட முடியுடன் முகத்திலும் மார்பிலும் முடிகள் இல்லாமல் இருப்பவர்கள் அகோரிகள். தலைப்பகுதி தவிர பிற இடங்களில் இவர்களுக்கு முடிகள் இருக்காது. இவர்கள் உலகை வெறுத்து தனியாக வாழ்பவர்கள் கிடையாது. சிறு சிறு குழுக்களாக தலைமை யோகியின் பின்னால் இவர்கள் இருப்பார்கள். தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ தங்களுக்கு இருக்கும் அமானுஷ ஆற்றலை வெளிக்காண்பிக்கோ மாட்டார்கள். உடல் முழுவதும் சாம்பல் அல்லது மண் கொண்டு பூசி இருப்பார்கள். மத பொருட்கள் எதையும் கைகளில் வைத்திருக்க மாட்டார்கள். அகோரிகள் குழுக்களாக இருக்கும் சூழலில் யார் தலைமை யோகி அல்லது குரு என கண்டறிவது சிரமம். அனைவரும் ஒரே போலத்தான் இருப்பார்கள். ஆண் மற்றும் பெண் அகோரிகள் இருவரும் உண்டு. நிர்வாணமாக இருந்தாலும் பெண் யோகிகளை கண்டறிவது கடினம். இவர்களின் தலைமுடி வயதானாலும் வெள்ளை ஆகாது. உடல் சீரான நிலையில் இருக்கும். ரிஷிகேஷம் அல்லது இமயமலை வனங்களில் இருப்பார்கள். 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பமேளாவிற்கு வந்து கூடுவார்கள். இமாலய வனத்திலிருந்தே நடந்தே அலகாபாத் எனும் இடத்திற்கு வருவார்கள். மீண்டும் நடந்தே சென்று விடுவார்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது கட்டுக்கோப்பாக வரிசையில் செல்வார்கள். வரிசையின் முன்னாலும் பின்னாலும் இருக்கும் அகோரிகள் பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள். நீண்ட முடியும் மண் அல்லது சுடுகாட்டு சாம்பலை பூசி இருந்தாலும் அவர்கள் மேல் எந்த விதமான வாசனையும் இருக்காது, நறுமணமும் இருக்காது, நாற்றமும் இருக்காது. முக்கியமான இவர்கள் பிறருடன் பேசுவது குறைவு. தங்களுக்குள்ளும் பேசிக்கொள்ள மாட்டார்கள். குழுவாக வட்ட வடிவில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மூலிகையை புகைப்பார்கள். இம்மூலிகை கஞ்சா என பிறர் எண்ணுகிறார்கள். கும்ப மேளாவில் கஞ்சா எல்லா இடத்திலும் கிடைக்கும். சிலர் இலவசமாக பிறருக்கு வழங்குவார்கள். ஆனால் இவர்களிடம் யாரும் கொடுக்க மாட்டார்கள். இவர்களும் யாரிடம் வாங்க மாட்டார்கள். தாங்கள் இருக்கும் வனத்திலிருந்து சில மூலிகைகளை கொண்டு வருவார்கள். வட்டமாக உட்கார்ந்திருக்கும் இவர்கள் வட்டத்தின் மையத்தில் அந்த மூலிகையை வைத்து பிரார்த்தனை செய்த பின் புகைப்பார்கள். மூலிகை குழாயில் வைத்து ஒரு முறை மட்டுமே உள்ளே இழுப்பார்கள். பிறகு அடுத்தவருக்கு கொடுப்பார்கள். இப்படியாக வட்டம் முழுவதும் புகைக்குழாய் வட்டம் அடிக்கும். ரிஷிகேஷத்திலும் கும்ப மேளாவிலும் 1 டிகிரி சென்டிகிரேட் குளிகை இருந்தாலும் நிர்வாணமாக உட்கார்ந்து தியானம் செய்பவர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட யோகிகளை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். இமாலய மலைப்பகுதிகள், யமுனோத்ரி, கங்கோத்ரி மற்றும் நேபாளம் இவர்களின் முக்கிய இடமாக இருக்கிறது. கும்பமேளா தவிர பிற இடங்களில் பிற காலங்களில் இவர்கள் குழுவாக வெளியே வலம் வருவதில்லை. குழுவில் இருந்து தனியே சில பணிகளுக்காக செல்லும் அகோரிகள் தங்கும் இடம் மயானம். நாம் எப்படி எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு ஹோட்டலை தேடுவது போல இவர்கள் மயானத்தில் இருப்பதை தான் விரும்புவார்கள். அகோரிகளுக்கு தங்கள் உடலின் சக்தி நிலை மிகவும் முக்கியமானது. யோக சக்தியின் உயர்நிலையை எக்காரணத்திலும் இழக்க அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். இயற்கையிலிருந்து எப்படி சக்தியை பெறுவது என்பது இவர்களுக்கு அத்துப்படி. மயானம், ஆறு மற்றும் வனங்களின் தங்கள் உடல் சக்தியை மேம்படுத்துவார்கள். தங்கள் யோக சக்தியை பிறருக்கு அனாவசியமாக காட்ட மாட்டார்கள். சமூகத்தில் தர்மம் தடுமாறும் பொழுது சுட்சமமாக செயல்பட்டு தர்மத்தை நிலைநிறுத்துவார்கள். கும்பமேளா என்பது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு. பூமியில் வேறு எந்த பகுதியிலும் நிகழாத வண்ணம் அதிக மக்கள் கூடும் ஒரே விழா கும்பமேளா. 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பமேளாவில் 1 கோடிக்கும் மேலாக மக்கள் கலந்து கொண்டார்களாம். அழைப்புதல் இல்லை, அமைப்பாளர்கள் இல்லை, தொண்டர் படை ஒருங்கிணைப்பில்லை. அப்படி இருக்க இந்த விழா எப்படி சிறப்பாக நடைபெறுகிறது? ஏதோ ஒரு சூட்சுமம் சக்தி அனைவரையும் வரவழைக்கிறது. பல லட்சம் மக்கள் இணையும் இடத்தில் உணவுக்கோ தண்ணீருக்கும் பஞ்சம் இல்லை, உயிர் சேதமும் இல்லை. யாரோ ஒருவர் பெரிய லாரியில் கம்பளிகளை கொண்டு வந்து அனைவருக்கும் இலவசமாக தானம் செய்கிறார். மற்றொருவரோ அனைவருக்கும் உணவு பொட்டலங்களை விநியோகம் செய்கிறார். இவர்களை தூண்டியது எந்த சக்தி? தங்கள் அர்ப்பணிப்பு உணர்வால் இவர்கள் செய்யும் தியாகமும் வைராகியமும் அலாதியானது. தங்கள் குழுக்களில் பிறரை சுலபமாக சேர்க்க மாட்டார்கள்.
அகோரிகளின் இராணுவ அமைப்பின் தலைவர் பதவியை ஏற்கும் முறை விசித்திரமானது. புதிய தலைவரை வணங்கிவிட்டு பழைய தலைவர் தன்னை மாய்த்து கொள்வார். காசி நகரம் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களின் சரணாலயம். ஊருக்கு ஒரு மயானம் இருப்பது போல உலகிற்கு ஒரே ஒரு மயானம் என்றால் அது காசி என சொல்லலாம். தினமும் சராசரியாக 700 முதல் 1000 பிணங்கள் எரிக்கப்படுகின்றன. சன்னியாசிகள், யோகிகள், தாந்திரிகள், மாந்திரிகம் செய்பவர்கள் என அங்கே கூட்டம் அதிகம். காக்கி சட்டையில் வரும் ஒருவர் வாட்ச்மேனோ அல்லது போலீஸோ என தெரியாமல் முழிப்பவர்கள் போல மக்கள் அகோரிகளுக்கும் மாந்திரிகர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அனைவரையும் ஒரே தலைப்பில் அடைத்து விடுவார்கள். மேலை நாட்டுக்காரர்கள் இந்தியாவில் நரமாமிஷம் சாப்பிடும் மாந்திரிகர்களை படம் பிடித்து அவர்களை நாக சந்நியாசிகள் அகோரிகள் என கூறுவது வருந்தத்தக்கது. அகோரிகள் மயானத்தில் தியானம் செய்பவர்கள், எரியும் உடல் மேல் அமர்ந்து தியானிப்பவர்கள். ஆனால் மனித உடலை உண்ண மாட்டார்கள். உணவு தேவை என்பதே இவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. சில மூலிகைகள் வைத்தே கொண்டு பசியற்ற நிலையில் இருக்கிறார்கள். உடலில் எந்த ஒரு மத சின்னங்களோ அடையாளமோ இருக்கவே இருக்காது. ருத்ராட்சம், சங்கு மற்றும் ஆயுதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை கையில் வைத்திருப்பார்கள். ஆபரணம், மோதிரங்கள் என்று அணிய மாட்டார்கள். சுடுகாட்டு சாம்பலை கும்பமேளா தவிர பிற நாட்களில் இடங்களில் பூச மாட்டார்கள். உடை உடுத்துவது இவர்கள் மரபு அல்ல. நிர்வாணத்திற்கான காரணம் ஆசை, பாசம், பொருள், ஆடை என்று எல்லாவற்றையும் கடந்து பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை அடைந்து முற்றும் துறந்த நிலை என்றும் கூறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.